பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சோ அதனால பிரச்சாரம்லாம் வந்து ரோட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரோட் ஷோக்கா வந்துருச்சு. அப்படி கூட இந்த சொல்லலாம். 2 நாள்ல எந்த அளவுக்கு நீங்க ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கி ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டு வந்து குவியும். என்னங்க அப்படின்னு அவங்க நம்பி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு அந்த மாதிரி சொல்றீங்க. இல்லங்க எலெக்ஷன் வர போதுல அந்த ஒரு ஃபீல்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில ரோட் ஷோ. அது ரோட் ஷோ கிடையாதுங்க, பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. ரோட்ல அவருக்கு வந்து அந்த வரவேற்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால தெரியுது. ஒரு சின்ன வேன் எடுத்துட்டு வந்தாலே ரோட் ஷோ அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க எல்லாரையும். கொஞ்சம் பெரிய சைஸ் வேன்ல நிறைய பேர் வர கூப்பிட்டு வந்தாரு. அதனாலயா? ஆமா, நிறைய கூட்டத்தோட வந்து அண்ட் வர வழியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடல் பாடல் அப்புறம் நிறைய கலைகள் வந்து இந்த பரதநாட்டியம்லாம் ஆடி வரவேற்பாங்கல்ல. ஆனா பாருங்க, சங்கர் அவர்கள் படத்துல தான் பாட்டுக்கு பிரம்மாண்டம் காட்டுவாங்க. 5 நிமிஷம் பாட்டுக்கு பல கோடி செலவு பண்ற மாதிரி 1 மினிட் தான் அப்படி முதல்வர் கிராஸ் பண்ணுவாரு. அதுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட செட்டு. ஒரு கட்டத்துல வேன்ல இருந்து கீழே இறங்கி நடந்து போகும்போது அதெல்லாம் பாக்குறாரு. எல்லாரும் நிக்கிறாங்க வீட்டு வெளியே, நோட்டீஸ் கொடுக்குறாரு. ஆமா, அதாவது குடும்பமா நிக்கிறாங்க வீட்டு வெளியே. இந்தாங்கப்பா ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் பகுதி மக்கள்லாம் வந்து சந்திச்சுட்டு அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குல்ல, அங்க வந்து ஒரு மைதானம் இருக்குங்க. மைதானம். சோ அங்க வந்து ஃபுட்பால் பசங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் பிளேயர்ஸ். அங்க வந்து கோச் திடீர்னு வந்து கோச் வந்துட்டு, சார் இந்தாங்க சார், அதாவது மெஸ்ஸிலாம் சைன் போட்ட பால்லாம் இல்ல இது, நீங்க சைன் போட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல போகணும் அந்த கோச் ஃபீல் பண்ணி. சிஎம் அவர்கள் பெரிய ஃபுட்பால் பிளேயரோ? ஏன் கிரிக்கெட் பிளேயராங்க, ஸ்பின் பாலர் அவரு. அப்படிதான் கழகத்துல சொல்லிக்கிறாங்க. ஃபுட்பால்ல சைன் வாங்குனாங்களே. சரி, வந்திருக்காருன்னு சைன் வாங்குறது. வாங்கிட்டு அந்த பால் எல்லாம் சைன் போட்டது எதுக்குன்னா அங்க பக்கத்துல ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிக்கறாங்களே, குட்டி பசங்க. கப்பு முக்கியம், பிகில் அந்த ஃபீல் எடுத்துட்டு வந்துருங்க. ஓ அப்படியே வின்னிங் முக்கியம்ல, அதற்காக போட்டு முதல்வர் கோல் போஸ்டுக்கு முன்னாடி கோல் அடிக்கிறதுக்காக பால வச்சிட்டாங்க. சார் ஒரு கோல் அடிச்சு போங்க சார் அப்படின்னு. உடனே அவர் ஃபுட்பால்ல அப்புறம் என்ன கிக் பண்ணார்ல பால, அப்படி பண்ணாரு பாருங்க. கோல் அடிக்கிறதுக்கு பால தட்டினாரு, பசங்க எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. சார் பாத்தீங்களா சார், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பிளாக் பண்றோம் சார் அப்படின்ற மாதிரி. சிஎம் அவர்கள் கோல் அடிக்கிறதுக்கு பசங்க வழி விட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இல்லங்க, சும்மா லேட்டா தட்டுறது. சீரியஸா இருந்தா கோல் அடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்கிறார். அதிமுக திருச்சியில ரோட் ஷோ. ஓகே, அங்க எப்படின்னா விடிய கால 4:30 மணிக்கெல்லாம் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கொடியெல்லாம் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மாடல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிரச்சாரத்தை. 4 மணிக்கு இல்ல, டேல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொடியெல்லாம் அசைச்சு அங்கேயும் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். விஜயபாஸ்கர் அவர்கள் இபிஎஸ் அவர்கள்ட்ட ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய பண்றாரு. அவர் ஏங்க அவுட் ஸ்கோர் பண்றாரு, அதிமுகக்காக ஸ்கோர் பண்றாருங்க. ஓகே மக்கள் கிட்ட ஸ்கோர் பண்றதுக்காக. சரி விஜயபாஸ்கர் அவர்கள் ஸ்கோர் பண்ணது இருக்கட்டும், இபிஎஸ் அவர்கள் எப்படி ஸ்கோர் பண்றாரு? தர்மபுரி சேலம்ல பயங்கரமான பிரச்சாரம். ஓகே, அங்க வந்து திமுக பயங்கர விமர்சனம் பண்ணி பேசி இருக்கிறாரு. 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சது எந்த கூட்டத்திலையும் பேசுறதில்ல, அப்பாவும் பேசுறதில்ல, மகனும் பேசுறதில்ல. அதோட என்ன திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்றதில்ல. என்னை பத்தி பேசிய காலத்தை கழிக்கிறாங்க, இல்லைன்னா அண்ணா திமுக பத்தி பேசுவாங்க. ஆமாங்க, என்னன்னா இந்த 2 நாள்ல தான் இருக்கிற டயலாக் மேல தாண்டி ஏதாவது பேசணும். ஆமா, இதெல்லாம் தான் வந்து மனசுல நிக்கும். ஏன்னா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அதை வச்சு நிற்க முடியாதுல்ல, பழசாயிர மேட்ரு. புதுசா ஒன்று எழுதுறாருன்னா அதனால இப்ப எல்லாத்தையும் பேசிடுறாரு. அண்ணா திமுகவுக்கு செல்வாக்கு இல்ல, சரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து கண் கூட பாருங்க, அண்ணா திமுகவுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருப்பதை பாருங்க மக்களிடத்துல. முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் வேட்பாளர்கள் இருக்காங்க, சென்னையில மட்டும் இல்ல அங்கேயும் அவங்களையும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அங்கேயும் பயங்கரமான கூட்டம், ஆதரிச்சு கண்டிப்பா உங்களுடைய ஓட்டை போட்டுருங்க. ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக சில இடங்கள்ல வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் அவர்கள் கடலூர்ல வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு. கடலூர்ல நிறைய பிரச்சாரத்தை தாண்டி வந்ததுனால அண்ணனுக்கு கொஞ்சம் வாய்ஸ் கட்டிருச்சு. இருந்தா கூட கொஞ்சமா, ஆமா, ஃபோர்ஸ் குறையவே இல்ல. ஆமா, ஃபோர்ஸும் குறையல, அண்ணனை சுத்தி இருக்க மக்களும் குறையல அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியா? ஒரு தடவை சொல்லலாம். நீங்க அந்த கூட்டத்துல போய் பார்த்துட்டு வந்துருங்க, அங்க இருக்கிறத மறந்துருங்க. இல்லங்க, இந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்குது எல்லாமே.
ஏதோ விஷுவல் பார்த்துட்டேன். So, இப்ப என்னன்னா ஏன் ஓட்டு போடணும், எதற்காக ஓட்டு போடணும், ஓட்டு போட என்ன நடக்கும், இந்த 3 பாயிண்ட்ஸ் சினாப்சஸா வச்சு ஒரு நான் டீடைலா எழுதுனா எவ்வளவு பெருசு வருமோ அந்த மாதிரி. எல்லா நாடும் மேடின், என் நாடு மட்டும் என் மேக்கின். இந்த பொருளாதார கொள்கைக்கு பேர் என்ன? வாடகை தாய் பொருளாதார கொள்கை. அப்படி என்றால் கற்பை என்னது? சுமப்பவள் நான், பெறுபவள் நான். குழந்தை என்னதில்லை, எடுத்துக்கொண்டு வேற ஒருத்தன் போவான். அதுதான் மேக் இன் இந்தியா. ஓகே. அண்ட் அவர் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டு வருது நிறைய. ஆமாங்க பாருங்க எத்தனை அவசர ஊர்தி, உயிர் காக்கும் ஊர்தி ஓடுது பாருங்க. நம்ம பேசி முடிக்கிறதுல இப்படி 10-12 போயிடும். பத்தியா எத்தனை ஆம்புலன்ஸ் போகுது, பத்தியா எத்தனை போகுது, பத்தியா இதோட 5வது கிராஸ் பண்ணிடுச்சு நான் பேசுறது போது. அங்க இருந்து ஒரு தொண்டர், அண்ணா உள்ள யாருமே இல்லனே. என்னடா பணம் இருக்குலடா. எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும்? எங்க இத்தனை வருஷமா பேசுனது பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்து யோசிச்சா பேசினாரு. நடைமுறையில இருக்கிறதானே பேசுறாரு. அதனால அதுவும் அப்படி சொல்றாரு மீட்டிங்ல. அண்ட் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படியாவது நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருங்க, அதுக்கு தான் 4 ஹை பிச் போயிருக்கிறாரு. 2 ஆம்புலன்ஸ் புறா தேர்தல் நம்ம நல்லா செலவு பண்ணி நல்லா வென்றலாம்ல. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல பிரச்சாரம். சோ இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரையும் அட்வைஸ் பண்றாரு. மக்கள் அட்வைஸ் பண்ண கூடாதுங்க, அறிவுரை சொல்றாரு. அதுதானே நான் இங்கிலீஷ்ல இல்ல அட்வைஸ் தான் யூசுவலா இருக்குல்ல. பாருங்க, வீட்டு மேல பில்டிங் மேல இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 2 கிழமை அதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டு வந்துருங்க 7 மணிக்கு. அன்னைக்கு ஒரு இடத்துல இதே மாதிரி பேசுங்க, ஒரு பெரியவர் கேட்டார், அந்த தம்பி ரொம்ப அருமையா பேசுறீங்க, இந்த ஓட்டு போடுற தேதி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, 7 கட்டமா எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதனால அந்த ஊருக்கு எப்போ நடக்குதுன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கும். அண்ணன் மைண்ட் வாய்ஸ், உங்களுக்காக ஃபைல்ஸ் எல்லாம் விட்டு இவ்வளவு ஒர்க் பண்ணியும் எப்போ எலெக்ஷன் டேட்னு கேக்குறீங்களே அண்ணன், லீவ் விட்டு கூட மறக்கணும். 19ஆம் தேதி எலெக்ஷன். வெள்ளிக்கிழமை ஓட்டுங்க, சனிக்கிழமை லீவுங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணாமலையார் மீது எவ்வளவு உற்சாகம் இருக்கோ அந்த உற்சாகத்தை நீங்க ஓட்டுல போட்டா தான் ஓட்டு கவுண்ட் ஆகும். காலையில 7 மணிக்கு பூத் ஓபன் பண்ணிடுறாங்க. ஓகே, போயிட்டு ஓட்டு போட்டு வந்துருங்க. பூத் திறக்கலனா அந்த ஓட்டு மிஷின் கதவை திறக்காம இருந்தா கதை உடைச்சு உள்ளவே பட்டன் அமுத்திட்டு வந்துருங்க. அதனால எப்படி இருந்தாலும் முதல் வாக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். பட்டன் அழுத்திட்டு அதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ளோல வேகத்துல சொல்றது, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் திறந்துருவாங்க, 6:59 திறந்துருவாங்களாம். அப்படியா? பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பிரச்சாரத்துல பேசும்போது எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் பத்தி கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. கம்பேர் பண்ணலங்க, புகழ்ந்து அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்றோம்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுதாங்க அவங்களெல்லாம் நாங்க பண்றோம்னா கம்பேரிசன் தானே. ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியும் பார்த்திருக்கோம். எம்ஜிஆரை தமிழக மக்களுக்கு தெரியும், மோடியை தமிழக மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆரை மோடி தெரிந்ததாக எனக்கு தெரியல. எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரிலாம் ஒரு தலைவரை மேற்கோள் காட்டி பேசும்போது நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும், ஏன் பேசுறாருன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ்ல இருந்து தேர்தல் அறிக்கை விட்டாங்கல்ல, ஆமா, அது ஒரே பேசு பொருளா ஆயிடுச்சாங்க. அது பயங்கரமா பேசும் பொருளா ஆகி எங்கள் தேர்தல் அறிக்கை பேசும் பொருளாக மாறிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை 3 மணி நேரத்தில் புதைந்து விட்டது. யாராவது பேசுறாங்களா சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுங்க. இன்னைக்கு கிராமத்தில் போனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே பல விஷயங்களில் பழிச்சென்று பல கிராம மக்களுக்கு கூட நினைவுக்கு வருது. ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்களை ஆதரிச்சு பாஜக தலைவர் நட்டா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார். ஹெலிகாப்டர்ல வந்து அப்படியே இறங்கி அவருக்கு ஒரு அழகான வரவேற்பு கொடுத்து அதுக்கப்புறம் பிரச்சார வேலையில இருக்காரு. ஒரு பெரிய தலைவரா உருவாகணும் போலங்க. ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் எல்லாம் வரலாம் போல, நம்ம ட்ரெயின்லயே போவோம் அந்த மாதிரி. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா ஆனா பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு வெல்கமிங்கோ அந்த மாதிரி ஒரு வெல்கமிங் பாத்தீங்களா? அப்படியா? யார் வந்தாலும் அதே ஷால் தான், அதே பொக்கே தான், கொஞ்சம் பெருசா சின்னதா சைஸ்ல தாங்க இருக்கும். நமஸ்கார், how are you? God bless you. அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்றதுக்காக வந்து ஓபிஎஸ் அவர்கள், நட்டா அவர்கள் எல்லாம் வந்து அந்த பிரச்சார வேன்ல வந்துட்டே இருக்காங்க. பாஜக தலைவரே ஓபிஎஸ் அவர்கள் பக்கத்துல இருந்து பிரச்சாரம் பண்றாருன்னா ஓபிஎஸ் அவர்கள் ரேஞ்சை யோசிச்சு பாருங்க. எங்க அதிமுக வந்து வெளியே விட்டு சுயேட்சா நின்னுட்டு இருக்காரு. வரணுங்க, சுயேட்சா நிக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணுங்க. எவ்வளவு பெரிய அவர் அந்த கூட்டணியில இருக்கேன்னு சொல்லி தானே நிக்கிறாரு.
ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, நமக்காக பாஜகவின் தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் ஓட்டு கேட்ட அதான் வந்திருக்காரு. உடனே வணக்கம் ஜி அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து நன்றி 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 அவரோட பேர் சொன்னோடனே தான் நட்டா அவர்கள் வந்து ஐ எம் பிரசன்ட் அப்படி சொல்றாரு. அப்புறம் நட்டா அவர்களும் our very senior leader, हमारे बहुत ही वरिष्ठ नेता ओ पनीरसेल्वम जी, ஜே.பி. நட்டா அவர்கள் புதுச்சேரியில வந்து ரோட் ஷோ போயிருக்காரு. பரபரப்பான வரவேற்பு அங்கேயுமே. கண்டிப்பாங்க. இப்ப பிஜேபி கூட்டணியில இருக்காங்க இல்லையா, என்ஆர் காங்கிரஸ். ஆமா. சோ முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஓட காம்பினேஷன். ஆமா, அவங்க வந்து ஜே.பி. நட்டா அவர்களை வரவேற்று அவருக்கு அந்த வெல்கம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ரோட் ஷோல என்ன ஒரு சிறப்பு, அங்க வந்து நையாண்டி மேளம் வந்து அடிச்சிருக்காங்க. நையாண்டி மேளத்துல வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பாட்டை வாசிச்சிருக்கிறாங்க. ஓ, அத வச்சு இப்ப அங்க இருந்த பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. நட்டா அவர்களுக்கு தெரியாதுல்ல அது விஜயகாந்த் சார் பாட்டு தானே. ஓ, நல்லா அரே அச்சா டியூன் है. எங்க அவர் ரெட்டலையே வந்து விக்டரி நன்ஸ்டார். இதெல்லாம் நார்மல் விஷயம் தான். இசைஞானிக்கா பியூட்டி அந்த மாதிரி நன்சிருப்பார் இந்த டியூன்லாம் பார்த்து. அந்த மியூசிக்கோட சேர்ந்து ரோட் ஷோ பண்ணிட்டு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு, சென்ட்ரல்ல யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களோட கவர்னர் தான் வந்து இங்க வராங்க. ஆளுநர் வேறொரு கட்சியை சார்ந்தவர், ஆட்சி வேறொரு கட்சியை சார்ந்த கூட்டணி. கவர்னர் என்பவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அரசியல்ல இல்ல அவங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அதே மாதிரி நமக்கு அமையறனால நமக்கு கொஞ்சம் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. ஆளுநர் நம்முடைய ஆளுநர், நாம் ஆளுநரோடு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இணக்கமான நிலையில் நல்ல மொத்த கருத்துடைய நிலையில் நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சென்று அதற்கு அனுமதி பெற்று எல்லா திட்டங்களையும் இப்போது நாம் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அந்த புதுச்சேரி கவர்னர் உரசலாவே இருக்குது. பார்த்தலாம் எப்பவுமே புதுச்சேரிக்கும் கவர்னருக்கும் ஒரு உரசல் தான். எல்லா தலைவர்களும் ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இடிதாங்க என்னதான் பண்றாரு, அண்ணன் எப்பவுமே ரோடா ஷோ தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், உருண்டு வந்தாலும் கூட்டத்தோடு திரண்டு வந்தாலும் கால்நடையாக நடந்து வந்தாலும் அல்லது காரின் மீது நின்று வந்தாலும் இடியின் வேகத்தை கடந்துவிட முடியுமா? இல்லை, காற்றாய் வந்து போகும் இடியை கையில் பிடித்து பையில் போட்டு அடைத்து வைக்க முடியுமா? இப்படி முடியாது என்று நன்றாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பதால் தான் உலகத்தை சுற்றி சுற்றி பல முறை படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அடிக்கிற வெயிலில் குடை விரித்து இருக்கிற கொடைமடைக்கு ஒரு நாற்காலிக்கு துண்டை விரித்து உட்கார்ந்தாலும் எனக்கு எதிராக ஊறுகாய் கூட போட முடியும். என்னை முண்டியடித்து நாற்காலியை பிடித்து விடலாம் என்று பல வேடங்கள் போட்டு நடித்து கொண்டிருக்கின்றார். கோடை காலங்களில் இலை உதிர்ந்தாலும் வேரூன்றி நிற்கும் மரங்கள் உதிர்ந்து விடுவதில்லை. அது நம்பிக்கை இழக்காமல் வாழ்கின்றது போல் இடியும் நாளை கிடைக்கும் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் கூடு விட்டு கூடு மாறி நாடு விட்டு நாடு வந்து போகும் பறவையாக கொடைமடைக்கியும் இது தேர்தல் சீசன் என்பதால் பறந்து பறந்து வந்தாலும் மக்களோட மனக்கதவை திறந்து அதில் குடியேற முடியுமா? அப்படியே உள்ளே குடியேறினாலும் அன்பை வாடகையாக கொடுத்து தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை பிடித்து வைத்திருப்பவன் இடி. ஒரு விரல் மை போதும், அடங்காத அவர் ஆட்டத்தை அடக்கி வைக்க முடியும் என்பதை இடி அடித்து சொல்லுகின்றார். ஆக மக்கள் என் பக்கம் இருக்கும் வரை குடையேந்தியபடி எத்தனை கொடைமடைக்கு படையுடன் வந்தாலும் இங்கே கடையை போட்டு விற்பனை செய்ய முடியுமா? அளவுக்கு அதிகமாக புழுகு மூட்டையை இங்கே இறக்கி வைக்கின்றார் கொடைமடைக்கு. அவர் மூட்டையெல்லாம் அவருக்கே ஏற்றுமதி செய்ய முடிவு கட்ட இடி முடிவெடுத்து விட்டான் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.